ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி நம்மள லவ் பண்றாரா? இவரு நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. இப்படி மனசுக்குள்ள போராட்டத்தோட இருக்கிறத விட அவர்கிட்ட கேட்டுடலாமா? வேலையிலும் கவனம் செலுத்த முடியல. இப்ப என்ன பண்றது? சொல்லுக்கா. ஏய், என்னடி உன் எம்டி கிட்ட நான் சொன்னதை கேட்டுட்டியா? நீ எது சொல்ற? ஏய், என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? உன் எம்டி கிட்ட உன்னை லவ் பண்றாரான்னு கேட்க சொன்னேன்ல, கேட்டியா? இல்லக்கா. ஏண்டி கேக்கல? கேட்க கூச்சமா இருக்கு. ஒரு பொண்ணு நானே போய் எப்படி என்ன லவ் பண்றீங்களான்னு கேக்குது. நான் அப்படி கேட்டு அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடுமேக்கா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, கூச்சப்பட்டாலாம் வேலைக்கே ஆகாது. நேரா போய் கேட்டுரு. மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. பட்டுன்னு போய் கேட்டுரு. யோசிச்சுக்கிட்டே இருக்காத, நான் வைக்கிறேன். அக்கா ஈஸியா சொல்லிட்டாங்க. அதுல இருக்கிற கஷ்டம் நமக்கு தானே தெரியும். மேடம், உங்களை எம்டி சார் கூப்பிடுறாரு. ஏன், என்ன விஷயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். உங்களை வர சொன்னாரு, போய் பாருங்க. ஒருவேளை ஐ லவ் யூ சொல்லதான் கூப்பிடுறாரோ? சரி, போய் தான் கேட்போமே. மே கம் இன் சார்? வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல சார், நீங்க கூப்பிட்டதா ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்களே, எதனா பிரச்சனை? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நீங்க என்கிட்ட எதனா கேட்கணுமா? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன இவரு நம்ம மனசுல இருக்கிறத படிச்ச மாதிரி அப்படியே சொல்றாரு. ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் மனசுலயே வச்சிட்டு இருக்காம எதுவா இருந்தாலும் தைரியமா கேளுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இவ எதுக்கு ஆவுனா எம்டி சார் ரூமுக்கு போறா? ஒருவேளை இவளும் எம்டி சாருக்கு பிராக்கெட் போடுறாளோ? எம்டியும் அவகிட்ட மயங்கின மாதிரி தான் தெரியுது. இப்படியே போனா எம்டி நமக்கு கிடைக்க மாட்டாரு. அவளை ஏதாவது செஞ்சு அடக்கி வைக்கணும். அப்பதான் எம்டி நமக்கு கிடைப்பாரு. சரிங்க, எதுவும் இல்லைன்னா விட்டுருங்க. இதை கேட்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க போலாம். என்ன சார், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவரோட கண்ணை பார்த்து என்னால பேச முடியல. என்னடி சொல்ற? கண்ணை பார்த்து பேச முடியலையா? ஆமாக்கா, அவர்கிட்ட மத்த விஷயத்துல என்னால சகஜமா பேச முடியுது. ஆனா இந்த விஷயத்தை என்னால பேச முடியல. இன்னைக்கு அவரு கூட என்ன கூப்பிட்டு கேட்டாரு. அப்படியா? என்ன கேட்டாரு? நீங்க ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கேட்க முடியாம தவிக்கிறீங்கன்னு சொன்னாரு. ஏய், அவரே கூப்பிட்டு கேட்டிருக்கும் போது மனசுல இருந்ததை கேட்டிருக்க வேண்டியதானே? மிஸ் பண்ணிட்டியேடி. இல்லக்கா, அவரை பார்க்காத வரைக்கும் இருந்த தைரியம் அவரை பார்த்ததும் காணாம போயிடுது. என்னால எதுவுமே கேட்க முடியல. நீங்க ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டியா இருந்தவங்க, அப்புறம் எப்படி புதுசா கேட்க முடியும்? அதான் மனசுக்குள்ள தடுமாற்றமா இருக்கு. அக்கா, என்ன ஆச்சு? இப்பவாச்சும் எனக்கு ஒரு காஃபி போட்டு கூட. சரி. என்ன அடியாளுங்களா அனுப்பி வச்சிருக்கீங்களா? எதுக்கு? அவன் கையை காலை உடைச்சு அவனை ஆபீஸ்க்கே வரவிடாம பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி பண்ணீங்க? இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் செஞ்சது மட்டும் சரியா? என் மேல கைய வச்சுட்டு அவன் நிம்மதியா இருந்துட முடியுமா? நீங்க தான் அந்த இடத்துல தப்பு பண்ணீங்க.
அதனாலதான் அவரை தட்டி கேட்டாரு. அதுக்காக ரவுடிங்களை வச்சு பழி வாங்குறதெல்லாம் சரியில்லை. நான் உடனே அவருக்கு இந்த விஷயத்த சொல்றேன். போன் எடுக்கலையே. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் ரேவதி, இப்ப எதுக்கு இவ அவனுக்காக பதறிட்டு ஓடுறான்? அப்படி என்ன இவளுக்கு பண்ணா? எம்டிக்கு ஒரு பிரச்சனைனா அவ ஓடாம என்ன பண்ணுவா? எம்டிய காப்பாத்ததான் அவ போயிருக்கா. அவன் அடிக்க தான் ஏற்கனவே ஆள் அனுப்பியாச்சுல. இவ போய் என்ன பண்ண போறா? ரேவதி நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க. அத்தை சொன்னதை கேட்டுட்டு ரேவதி உனக்கு கிடைப்பான்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்க போற. யாரு ரேவதி என்னைக்கு உனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறான். நெவர். அது நடக்கவே நடக்காது. ரேவதிக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ண போறாங்க. நான் தான் அவளை கட்டிக்க போறேன். டேய் யாரா நீ? இவ்வளவு மக்கா இருக்கியடா. முட்டாள் முட்டாள். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுங்கிற நீ என்னன்னா உனக்கும் அவளுக்கும் நிச்சயம் ஆக போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க யாரு இதெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருக்க போற. உன்னை பைத்தியம்னு சொல்லிடுவாங்கடா. இங்க பாரு, அவளுக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்க போகுதுல. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? டேய் முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும்டா, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இப்போ வாயை பொத்திட்டு போ. நீ என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல ரேவதி காஃபி கேட்டா, அதான் எங்கன்னு பாத்துட்டு இருக்க. அவ வெளியே போய் 10 நிமிஷம் ஆகுது. இவன்ட்ட கத்தி கத்தி ஏன் தொண்டை தண்ணி தான் வத்தி போச்சு. காஃபியை கொடு. காஃபில அவனும் கிடையாது. இல்லன்னு கோச்சிட்டு போறான் பாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆள் அடிச்சிருப்ப. யாரா உங்க ஆளு? அடிச்ச ஞாபகம் இருந்தா சிம்பிளா காட்டிடலாம். ஞாபகமே இல்லையா? அப்ப சம்பவத்தை பெருசா செஞ்சிருவோம்.